திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு ஏரி பக்கத்தில் 365 ஏக்கர் அரசு நில ஆக்கிரமிப்பு. ஜேசிபி புல்டோசர்லாம் எடுத்துட்டு போய் ஆக்கிரமிப்பு நிலம் இணைக்கப்பட்டிருக்கு. சினிமாவா இருந்தா ஹீரோயிசம் தியேட்டர்ல விசில் பறந்துருக்கும். இப்ப அவர் ஆட்சியில் இருக்கிறதுனால சிம்பிளா சத்தமே இல்லாம ஒரே ஒரு உத்தரவு போட்டு வேலையை முடிச்சிட்டார். ஆக்கிரமிப்பு எப்ப நடந்தது? 40 வருஷம் முன்னாடி நடந்தது. சரி, யாரு பண்ணது? 50 குடும்பங்கள். ஒருத்தர் 2 பேர் இல்லை, 1-2 வருஷம் இல்லை, 50 குடும்பங்கள் 40 வருஷமா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்க இடம்னா அதை ஆக்கிரமிப்பாங்க. சரி, அவங்க கிட்ட கரையப்பட்டவங்களேன்னு வச்சுக்கு, புறம்போக்குன்னே வச்சுக்குவோம். 40 வருஷம் ஆக்கிரமிப்புன்னா அது எப்படி திடீர்னு கண்டுபிடிச்சாங்க? ஒரே நாள்ல புல்டோசர் இருக்கிற அளவுக்கு அப்படின்னு அவசரம்? 40 வருஷம் ஆக்கிரமிப்புன்னா, அதுவும் விவசாய ஆக்கிரமிப்புன்னா முன்னறிவிப்பு கொடுத்தாங்களா? பதில் சொல்ல வாய்ப்பு இருந்ததா? சட்ட உதவி முயற்சி பண்றதுக்கு அவகாசம் கொடுத்தாங்களா? அறுவடைக்கு அவகாசம் கிடைச்சதா? பயிர் செய்த மதிப்பு இழப்பீடு கொடுத்தாங்களா? ஆக்கிரமிப்பு அகற்றுங்கிறது வேற, இங்க நடந்தது தவிர அழிப்பு. வணக்கம் மக்கள், இது டெமோக்ரசி. நான் ஆதினம் விளக்கி. திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு ஏரி பக்கத்துல 365 ஏக்கர் அரசு நில ஆக்கிரமிப்பு. நம்ம விஜய் சார் ஆட்சியிலையா? சினிமாவா இருந்தா அவர் ஃபைட் பண்ணி காப்பாற்றிருப்பார். ஹீரோயிசம் தியேட்டர்ல விசில் பறந்துருக்கும். இப்ப அவர் ஆட்சியில் இருக்கிறதுனால சிம்பிளா சத்தமே இல்லாம ஒரே ஒரு உத்தரவு போட்டு வேலையை முடிச்சிட்டார். இப்பவும் விசில் பறக்கும். அதான் அதுக்குன்னு ஒரு பெரிய படையே கட்டி வச்சிருக்காருல்ல. சரி, விஷயத்துக்கு வருவோம். ஜேசிபி புல்டோசர்லாம் எடுத்துட்டு போய் ஆக்கிரமிப்பு நிலம் 365 ஏக்கர் மீட்கப்பட்டிருக்கு. புறம்போக்கு அரசு நிலம் எல்லாம் சரி. இந்த ஆக்கிரமிப்பு எப்ப நடந்தது? நேற்று முந்தா நாள், 2-3 மாசம் முன்னாடி, 2 வருஷம் முன்னாடி, 40 வருஷம் முன்னாடி நடந்தது. சரி, யாரு பண்ணது? ஒருத்தர் 2 பேரா? இல்ல 2-3 குடும்பங்கள் சேர்ந்து பண்ணியிருக்காங்களா? 50 குடும்பங்கள். ஒருத்தர் 2 பேர் இல்லை, 1-2 வருஷம் இல்லை. அப்படின்னா இது என்ன மாதிரியான ஆக்கிரமிப்பு? விவசாயம். 50 குடும்பங்கள் 40 வருஷமா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்க இடம்னா அது ஆக்கிரமிப்பா? சரி, அவங்க கிட்ட கரையப்பட்டவங்களேன்னு வச்சுக்குவோம், புறம்போக்குன்னே வச்சுக்குவோம். அது எப்படி திடீர்னு கண்டுபிடிச்சாங்க? ஒரே நாள்ல புல்டோசர் இருக்கிற அளவுக்கு அப்படின்னு அவசரம்? 40 வருஷம் ஆக்கிரமிப்புன்னா, அதுவும் விவசாய ஆக்கிரமிப்புன்னா முன்னறிவிப்பு கொடுத்தாங்களா? பதில் சொல்ல வாய்ப்பு இருந்ததா? சட்ட உதவி முயற்சி பண்றதுக்கு அவகாசம் கொடுத்தாங்களா? அறுவடைக்கு அவகாசம் கிடைச்சதா? இதெல்லாம் இல்லைன்னா பயிர் செய்த மதிப்பு இழப்பீடு கொடுத்தாங்களா? ஆக்கிரமிப்பு அகற்றுங்கிறது வேற, இங்க நடந்தது பயிர் அழிப்பு. வளர்ந்து நிற்கிற பயிரை ஜேசிபியால நசுக்கி தோண்டி எரிஞ்சு அழிக்கிறது. வெறும் மண்ணும் பத்திரத்துல பேசுகிற 4 மால் எல்லையும் இல்லை. மாசக்கணக்கான உழைப்பு, விதை, உரம், தண்ணி, வேலைக்கூலி, கடன், அறுவடைக்கு முன்னாடி விவசாயிகள் மேல நடந்த பொருளாதார தாக்கம். இது எந்த அடிப்படையில், என்ன மாதிரியான நடவடிக்கை? என்ன விஷயம் இந்த விவசாய நிலத்துக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன விவசாய நிலத்துக்கு ஏரி இருக்கு. ஏற்கனவே நாங்க எவிஷன் பண்ணி இதெல்லாம் எடுத்து விட்டோம். சொல்லி நாங்க சொல்லிட்டு இவங்க கிட்ட எல்லாருக்கிட்டே நாங்க வைக்க மாட்டாங்கன்னு சரிங்க சொல்லி நாங்க வேலையை நாங்க பார்த்து வைக்க மாட்டோம், கம்மிட்டோம். மறுபடியும் பயிர் வைக்கிறாங்க. உங்களுக்கு யாரு எவ்வளவு நாளுக்கு தெரியுங்களா இந்த இடம்? இந்த விவசாய நிலம் இல்லைங்க சார், விவசாயம் சார். இந்த நிலம் இல்லாத விவசாயிங்க இந்த காஞ்சி ஏரி வறட்சியான ஏரியில நீங்க பொதுப்பணித்துறையில இருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க. பொதுப்பணித்துறையில இது வரைக்கும் இந்த ஏரியில தண்ணி நிக்கிறதுக்கோ இது ஏரின்றது ஐடென்டிஃபை பண்றதுக்கோ ஏதாவது ஒரு உறுதியான ஒரு நடவடிக்கை எடுத்துருக்காங்களா? அதுதான் சார் பண்ண போறோம் சார். இதுக்கு முன்னறிவிப்பு கொடுத்தாங்களா? இழப்பீடு கொடுக்கப்பட்டுள்ளா? விவரங்கள் சரியில்லை. இழப்பீடு வழங்கப்பட்டிருந்தாலும் முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருந்தாலும் விவசாய நிலத்துல விவசாயம் நடந்துகிட்டு இருக்கும்போது விளைஞ்சு நிற்கிற பயிரை அழிக்க மனசு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் பயமா இருக்கு.
நம்மெல்லாம் ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தட்டை தள்ளி விட்டா பயங்கரமா கோவப்படுவோம். இங்க தள்ளப்பட்டது ஒருத்தரோட தட்டு இல்லை, 365 ஏக்கர், குறைஞ்சபட்சம் 10,000 குவிண்டால் நெல், கிட்டத்தட்ட 20,000 பேரோட ஒரு வருஷ தேவைக்கு சமமான உணவு உற்பத்தி, சுமார் 2,500 கோடி கிராமப்புற பொருளாதார மதிப்பு. அறுவடை வரைக்கும் கொஞ்சம் அவகாசம் கொடுத்திருந்தா அந்த 2,500 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு பயன்பெற்றிருக்கும். அந்த தானியங்கள் ஆயிரக்கணக்கான குடும்பங்களோட வயிற்றுக்கு உணவா போயிருந்து. இவ்வளவு அவசரம் எதுக்கு? நிலம் கையகப்படுத்தத்தானா இல்ல அறுவடையை அழிக்கிறதுக்கா? காரணம் என்ன சொல்றாங்கன்னா, ஏரிக்கரை நிலமா, நீர்நிலை பாதுகாப்புங்கிற காரணத்தை சொல்றாங்க. சரி, 40 வருஷமா தெரியல, இப்பதான் தெரிஞ்சுதா? இருக்கட்டும். இந்த நிலத்தை மீட்டு உண்மையிலேயே ஆழப்படுத்தி ஏரிய நீர்நிலையை காப்பாற்ற போறாங்களா? இல்ல சென்னையில இருந்த ஆயிரக்கணக்கான ஏரிகள் தானே தூந்து போய் நகரமா மாறி நிக்குது, அந்த மாதிரி இன்னொரு டெவலப்மெண்ட் ஹாட்ஸ்பாட்டா மாறப்போகுது. பெரிய மீறல்களுக்கு நோட்டீஸ், ஹியரிங், ஸ்டே இதெல்லாம் உண்டு. பெரும்புள்ளிகளுக்குன்னா அவகாசம், விவசாயம்னா நேர ஜேசிபியா. ஒரு பக்கம் சீமான் என்ன சொல்றாரு, நிலம் இல்லாத விவசாயிகளுக்கு அரசு நிலத்துல விவசாயம் பண்ண அனுமதி கொடுக்கேங்கிறார். விவசாயம் பண்ண தயாரா இருந்தா எல்லா உதவியும் தந்து விவசாயம் பண்ண வைக்கேங்கிறார். அப்பதான் தானிய உற்பத்தி பெருகும், கிராமப்புற பொருளாதாரம் வளரும், அதோட தாக்கம் இந்திய பொருளாதாரம் வரைக்கும் வளர்க்கும். இன்னொரு பக்கம் விஜய் சார் என்ன சொல்லியிருக்காரு, விவசாயி சமூகத்தோட அடித்தளம், விவசாயம் காக்கப்பட வேண்டும், உணவை உருவாக்குற மனிதன் மதிக்கப்பட வேண்டும், இன்னொரு துறையின்னு ஒண்ணு எடுத்தா விவசாயியா பிறக்கணுங்கிறார். அவ்வளவு தூரத்துக்கு விவசாயியை உயர்த்தி பேசியிருக்கார். எத்தனை சினிமா சீன், எத்தனை ஏப்போ பேப்பர், எத்தனை டயலாகு, எத்தனை விசில் பறந்த மேடை முழக்கங்கள். அதே விஜய் சார் ஆட்சியில, அதே தமிழ்நாட்டுல திருவள்ளூர் மாவட்டத்துல கையில காதுல இருந்ததை அடகு வச்சு கடன் வாங்கி விதை, உரம், தண்ணி மாச கணக்குல உழைச்சி அறுவடைக்கு கொஞ்ச நாள் இருக்கும்போது அந்த அறுவடை வரைக்கும் கூட வாய்ப்பு கொடுக்கப்படல. நல்லா இருக்கு சார் உங்க விவசாய ஆதரவு. 365 ஏக்கர்னா அது வெறும் நிலம் இல்லை, ஆயிரக்கணக்கான குவிண்டால் நெல் விளைச்சல், கோடிக்கணக்கான ரூபாய் பொருளாதாரம், ஆயிரக்கணக்கான மக்களுக்கான உணவு உற்பத்தி. இந்தியா மாதிரியான விவசாய நாட்டுல விவசாயிய உற்பத்தியாளனா பார்க்க வேண்டிய அரசு ஆக்கிரமிப்பாளனா பார்த்திருக்குன்னா அது விவசாய கொள்கை இல்லை, விவசாய கொலை. உழைப்புனா என்ன, உணவு எங்கிருந்து வருது, இது ரெண்டும் இல்லாம அரசுக்கு வரி எங்கிருந்து வரும் அப்படின்னு எதையுமே உணராத முட்டாள் அரசு. ஜேசிபி மிதித்தது வெறும் பயிரை இல்லை, மக்கள் வயிற. விவசாயம் தொழில் இல்லை, மற்ற எல்லா தொழிலையும் உயிரோட வச்சிருக்கிற அடித்தளம். விவசாயத்தை வெறும் லாப நஷ்ட கணக்கா பார்க்காம உயிரா, உணர்வா, அதை ஒருத்தரோட பசிய போக்க போகுதுங்கிற அக்கறையோட பார்க்கிற விவசாயிகளை, பயிர்களை அழிக்க முயற்சி பண்ற அரசு அது
கரூர் விஜய் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது ஒரு 41 பேர் உயிரிழந்து இருந்தாங்க. அது உலகறியும். அந்த விஷயம் சம்பந்தமா உச்சநீதிமன்ற நீதியரசர் தலைமையிலே சிபிஐ வந்து விசாரணைக்கு நடத்துகிற நேரத்தில் தாவேக ஒரு விழா வர்ற 10ஆம் தேதி நடத்த போறாங்க. அந்த விழாவில் அந்த கரூரில் உயிரிழந்த நபர்களுக்கு வந்து ஒரு 41 பேருக்கு அரசு வேலை கொடுக்க போறதாகவும் சொல்லியிருந்தாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, தாவேகாவுடைய விழாவையோ இல்ல அமைச்சர்கள் பேசக்கூடாது என்பதாவையோ இல்ல அமைச்சர்கள் வந்து இதில் கலந்துக்கூடாது என்பதை நம்ம சொல்லவே கிடையாது. நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்துனா, உச்ச நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் ஒரு ஓய்வு குழு இங்கே வந்து இருக்கும் பட்சத்தில் அந்த ஃபைனல் ரிப்போர்ட் வராத வரை நீங்க வந்து 41 பேருக்கு அரசு வேலை என்ன பண்ணாதீங்க, வழங்காதீங்கன்னு சொல்றோம். அதை மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்கு அன்னைக்கு என்ன மென்ஷன் பண்ணோம். மாண்புமிகு நீதியரசர் என்ன சொன்னாங்கன்னா, சரி இது வந்து 41 பேருக்கு இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல, இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெகுலர் லிஸ்ட்டில் நீங்கள் கொண்டு வாங்க, நான் ரெகுலராக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த வழக்கு வந்து ரெகுலருக்கு கொண்டு போய் நாங்கள் சேர்க்க போகிறோம். எப்பவும் போல் அது விசாரணைக்கு வரும்போது வரும். நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஒன்று தான், இங்கே அமைச்சர் பேசக்கூடாது, முதலமைச்சர் கலந்துக்கக்கூடாது, இல்லை இங்கே வந்து அவர்களுக்கு தடை போடணும், அதெல்லாம் சொல்ல முடியாது. அவரோட அரசின் கொள்கை முடிவு. இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரே கண்டென்ட் ஒன்று தான், உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதியரசர் தலைமையில் 41 உயிர் இழப்புகள் எப்படி நடந்ததுங்கிறது இன்னும் ஃபைனல் ரிப்போர்ட் வரல. அப்போ ஃபைனல் ரிப்போர்ட்டில் வந்து விஜயும் காரணம் என்ற ரிப்போர்ட் இருந்தால் அப்போ அரசு வேலை கொடுப்பது உகந்ததா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இன்னமும் நம்ம அந்த மனுவில் நம்ம நிறையா சொல்லியிருக்கோம். ஏன்னா நிறைய கூட்ட நெரிசலில், ஏன்னா ஜெயலலிதாவும் சசிகலாவும் வந்து கும்பமேளாவில் கலந்துக்கும் போது 65 பேர் செத்து போனாங்க. அதனால் அவங்களுக்குலாம் செத்து போனவங்களுக்காக அரசு வேலை கொடுக்க முடியுமா? இல்லை, நான் திரும்ப என்ன கேட்குறேன், இலங்கை கடற்படையில் வந்து வாழ்வாதார பிரச்சனைக்காக இப்போ மீனவர்கள் 79 பேர் செத்து போயிருக்கான். எவனாவது இந்திய அரசோ தமிழ்நாடு அரசோ அந்த குடும்பத்துக்கு வந்து அரசு வேலை கொடுக்குதா? இல்லை. இந்திய ராணுவ வீரர்கள் எவ்வளோ சுட்டுக் கொல்லப்படுறாங்க, அவர்களுக்கு ஏதாவது அரசு வேலை கொடுக்குறாங்களா? இல்லை. அமௌண்ட் அவங்க கொடுக்குறாங்க, பதக்கம் கொடுத்துட்டு போயிடறாங்க. இன்னொன்று சொல்கிறேன், இந்த தாய் மண்ணுக்கு, தாய் நிலத்துக்கு, தாய் நிலப்பரப்புக்காக மண் வளம், நீர் வளம், கடல் வளம், இயற்கை வளம் பார்த்து போராடக்கூடிய ஸ்டெர்லைட் போராளிகள் 13 பேர் செத்து போனான். அந்த 13 பேருக்கு வந்து ஏதோ அரசு வேலைங்க கொடுத்துருக்காங்களா? இல்லை. ஏன் நீட் எக்ஸாமுக்கு வந்து அனிதாவோட குடும்பம் அனிதா செத்து போச்சு, அவங்க குடும்பத்துக்கு எதுவும் அரசு வேலை கொடுத்துருக்கா? இல்லை. சாராயம் குடிச்சு போய் 10 லட்சம் கொடுத்ததே தப்பு நம்ம சொல்கிறோம், அவங்களுக்கு அரசு வேலை கேட்டால் கேவலம் அல்ல? அது போல தான் இது இருக்குது. அப்போ அதை தாண்டி நம்ம மீண்டும் திரும்ப ஒன்று சொல்ல ஒரு கடமை வந்து நமக்கு என்ன இருக்குன்னா, நீ சட்டத்தை, நிர்வாகத்தை நீ தவறுதலாக பயன்படுத்துறீங்க. அது மட்டும் இல்லாமல் 41 பேர் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து அரசு வேலைக்காக பல்வேறு இளைஞர்கள், பட்டதாரிகள் அரசு வேலைக்காக ரத்தமும் சதையும் வியர்மை பிடிச்சி துடிக்கிறான். இந்த 41 பேருக்கு நீங்கள் கால் பண்ணிடலாது 2 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுவோம். நீ போகிற போக்கில் நீ கொடுக்குற, அவங்க இந்திய விடுதலைக்காக போராடி செத்து போனவங்க கிடையாதுல்ல. கூத்தாடியை பார்க்க வந்தவங்க. இன்றைக்கி கூத்தாடி இன்னைக்கு சோசப் விஜயா முதலமைச்சர் ஆகிட்டார். அன்னைக்கு கூத்தாடி இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர். இது வந்து இந்த போகிற போக்கு சரியாக இருக்காது. அதனால நாம் தமிழக கட்சியை நம்ம வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கோம். நான் இப்போ விஜயின் வெற்றி செல்லாதுன்னு சொல்லிட்டு திமுக சார்பில் பெரம்பலூர் வெற்றியும் செல்லாது, திருச்சி கிழக்கு வெற்றியும் செல்லாதுன்னு சொல்லிட்டு திமுகவோட 2 வேட்பாளர்களுமே மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. அந்த செய்தி பரவலாக பரவிட்டு இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுக வந்து இப்போ தான் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்கங்கிறது, அதாவது கண்கண்ட பெரிய சூரிய நமஸ்காரம் பண்ணுற மாதிரி. இப்போ நீதிமன்றம் அவங்களுக்கு வந்து முறையான முறையில் அதை தீர விசாரித்து அது என்ன பண்ண போகிறது பிற்பாடு நமக்கு தெரிய வரும்.